நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பலம் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கிடைத்தாலும் எங்களுக்கு தீமை செய்கிறவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனைகள் விடவிடாதையும் தீமை சித்தரும். ஆமென். இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி
இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. சொத்திருக்கிற தகப்பனே அப்பா, இதோ உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஏதோ ஒரு பக்கத்தில் அப்பா பூமிக்கேற்ற வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும்போது இதோ உடைய பிள்ளைகள் வழியாக நீங்கள் எங்களை அழைத்தப்பா எங்களோடு கூட பேசி மகிழ்கின்ற தகப்பனே. இந்த பகுதி முழுவதிலும் உங்களுடைய வாசம் வீசணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க தகப்பனே. இங்க இருக்கிறவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்களா இருந்தாலும் அப்பா எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் அப்பா நீங்க ஒருத்தர் தான் தகப்பனே. அப்பா இந்த மாலை வேலையில அப்பா அப்பா எல்லாரும் தாழ்த்தி அப்பா எதுக்காக இங்கே அழைத்து வந்தீரோ, எதற்காக அப்பா இந்த ப்ரேயர் மீட்டிங் இங்கே வைக்கணும்னு வைக்கிறீங்களோ எல்லாவற்றுக்கும் அதில் ஒப்புதா ஜெபிக்கிறேன் தகப்பனே. துதிக்க 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 அப்பா உம்முடைய நினைவுகள் எல்லாம் அப்பா இங்கே ஈடேற்றும் தகப்பனே. உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்பா. உம்முடைய தேவ கிருபை இந்த இடங்களில் அசைவாட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அப்பா எல்லா நேரத்தோடும் சேரணும் தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்துப்பா. நீங்கள் தொழுங்க தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 219 பாடல் எண் 219. துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரி மகிழ்ந்திருப்போம். துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரி மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல, புலம்பலில்ல இனி அழுகையில்ல. இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரி மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை, எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரி மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரி மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துய
புலம்பலுக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. புலம்பலுக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதி நாளை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றி அப்பா. அப்பா இதோ எங்களோடு கூட நீங்க இடைக்கட்டுறீங்க தகப்பனை. எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ள என் தகப்பன் பண்ணீங்க அப்பா. நாங்கள் மண்ணா இருக்கிற எங்களை பொன்னாக விளக்க செய்ய அப்பா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அப்பா கணக்குக்கும் எண்ணிக்கைக்கும் மேலானது தகப்பனை. அப்பா நீங்க எல்லாவற்றையும் அப்பா நீங்க சீர்தூக்கி உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உங்களுடைய வழியில் வர வேண்டும் என்பதற்காக இப்போ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அப்பா நாங்கள் கண்டு உணரத்தக்கதாக அப்பா நாங்கள் பாடி துதிக்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமா அப்பா இந்த வேலையில் இது பண்ணுங்கப்பா. தேவையில்லாத வியாதிகளோ தேவையில்லாத உபத்திரவங்களோ அப்பா இங்கே வருகின்ற எந்த ஒரு குடும்பத்துக்கும் வராத வரணும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலவட்டம் தகப்பனே. அப்பா நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் அப்பா உங்களுடைய துதியை சொல்றதுக்காக உருவாக்கிய இந்த குழுக்களை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் தொடுங்க தகப்பனே. உங்களுடைய பேரன்பு அப்பா அளவிட முடியாது தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க, நம் கத்தக்கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க, நம் கர்த்தர் கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலிங்க கடுகளவும் பயமில்லைங்க, நம் கர்த்தர் கரம் என் மேலிங்க
கடுகளவும் பயமில்லைங்க. ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவும் பயமில்லைங்க. நம் கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாளாட்டுவார், சீராட்டுவார், மாறாக்காமல் தலையாட்டுவார். தாளாட்டுவார், சீராட்டுவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவோ பயமில்லைங்க. நம் கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவோ பயமில்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவோ பயமில்லைங்க. நம் கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவோ பயமில்லைங்க. பாடல் 235 235. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, கடந்து போனையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான்,
அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பிலிப்பியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சொத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் போதும் அப்பொழுது சோதரிக்க நல்லதாக அப்படி இந்த வாழ்க்கையை தியானிக்க அப்பா இந்த வேலையில அப்பா சிறிய தியானத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடான நன்றி அப்பா. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்போ நமக்குள்ள எது வரும்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குது? கவலை கண்டிப்பா நம்மளுக்கு வரும். அப்போ தெய்வமே சொல்றாரு, ஆளுடைய தாசனுடையாக பேசுறாரு, எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இது எது நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இதை நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஆண்டவரை அப்படின்னு நம்ம வரணும். இப்போ அவர் இதை எழுதும்போது பழுகார் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோமில் அரசாக இருக்கார். அவருக்கு எந்த விதமான போக்குவரத்து இல்லாமல் வெளியிருக்க ஆளுங்க தான் இவர் சொல்ல எழுதி பிலிப்பியருக்கு அவங்களுக்கு நான் அனுப்பணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இது எதனால் அப்படின்றத விட அவருடைய வசனங்கள் எல்லாக்கிட்டையும் போகணும். இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் என்ன வரும்? கவலை, ஒரு மாதிரி துயரம் வருன்றத அவர் ரொம்பவும் பொறுமையோட காட்டுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல 6-7 பார்த்தீங்கன்னா இதை வச்சு படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அதாவது நம்ம புத்தியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்கள மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், கீழே தான் தாழ்த்தி நம்ம பார்த்துக்குவோம். அல்லேலூயா. ஆனா எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டெப்புக்கு நம்ம வரதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். இந்த தேவ சமாதானமும் இந்த இருதயங்களில் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்த வித உபத்திரவத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்ம அவருக்கு என்ன செய்யணுமோ ஸ்தோத்திரத்தினே இருக்கணும். இது ஏன்னு தெரியல, எதுக்கு இது அப்படிக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் என்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு
இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் வந்துட்டு ரொம்ப அவர் பார்க்குறாரு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். அப்போ நம்மளுடைய வரக்கூடிய சில சிந்தைகளாக இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ பாடுபடணுமா, நான் மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கணுமா, வேறு எதுக்கு கிடையாதா அப்படின்னு நம்ம அந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா யார் ஜெயிக்கிறதா அர்த்தம் அப்படின்னா பிசாசு ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ ஏன் அவன் இதெல்லாம் எடுத்துன்னு வரான் அப்படின்னா நம்ம அவரை குறித்த வார்த்தையை தியானிக்கக்கூடாது, பேர் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு கூட தான் சிந்தனை வந்து இதனால எல்லாருக்கும் நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், எல்லாருக்கும் இது பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க செய்கிறாங்க, இல்லை நான் காரைக்கால் போகிறாங்க, இன்னொருத்தவங்க இங்கே வரேன் எப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ நம்ம வந்து இதுக்காக நம்ம செய்யக்கூடாது, கவலைப்படுறதோ இல்லை ஒடுங்கி உட்காரதோ கூடாது. இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா ஊழியக்காரர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான், இப்போ எல்லாருக்கும் வர்றது தான். ஆகவே தான் இங்கே சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளணும். அவர் எப்படி எவ்வளோ நல்லது செஞ்சாலும் கெட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததோ அதே போல் நமக்கும் வரும் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாதான், மேற்கொள்ள முடியாது. இதுவும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் யோவான்ல அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக அங்கே பேசியிருக்கார். ஆகவே தான் இப்படிப்பட்ட சிந்தைகள் வரும், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும். இதனால் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். இருநூத்தி 294 பாடலின் சாங் நம்பர் 294. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோம் கணமோம் தூயோனே உமக்கே. துதியோம் கணமோம் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோம் கணமோம் தூயோனே உமக்கே. துதியோம் கணமோம் தூயோனே உமக்கே. உம்மை மறுக்கும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை மறுக்கும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோம்
நன்றி கீதம் இரவின் கனவு உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதம் இரவின் கனவு உன்னன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு உன்னன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே ஒரு நாளும் உம்மை மறவேன் ஒருபோதும் உம்மை பிரியேன் ஒரு நாளும் உம்மை மறவேன் ஒருபோதும் உம்மை பிரியேன் மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன் மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாவேந்தன் உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே. நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்முடைய பாதுகாப்புல உமக்குள்ள நாங்க எப்பொழுதும் வளர கிருபை ஊற்றுவீராக. உன்னதரே என்னே சரி உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என்னே சரி உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன் முகமலர்ந்து நன்றி சொல்வேன் முழு மனதோடு நன்றி சொல்வேன் முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே ஆத்துமா வாழ வேலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே ஆத்துமா வாழ வேலன் தந்தீரே. உன்னதரே என்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றேன். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என்னேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றினீர் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். வலது கரத்தால் காப்பாற்றினீர் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். எனக்காயாவை செய்து முடித்தீர் என்றும் உள்ளது உமதன்பு. எனக்காயாவை செய்து முடித்தீர் என்றும் உள்ளது உமதன்பு. உன்னதரே என்னேசரே
உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உந்த நினைவில் அகமகிழ்வேன். நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். உந்த நினைவில் அகமகிழ்வேன். நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதில் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதில் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதாக ஒரு 2 நிமிஷம் இறை புகழ்ச்சியை ஏறெடுப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உமது பிரசன்னம் இருக்கும்படியாக ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவராக இருக்கிறீரே. ஆண்டவரே எங்களை வாழ்விக்கிறீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே இரக்கமாயிரும், பிதாவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். தூயாவியே இரக்கமாயிரும், தூயாவியே இரக்கமாயிரும். மூவரி இறைவா இரக்கமாயிரும், மூவரி இறைவா இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி எங்கள் மேல் இரக்கமாயிரும், பாவி எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமீன் ஆமீன். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பகுதி திருப்பாடல் 85. இன்னைக்கு நமக்கு திருப்பலியில கொடுக்கப்பட்ட பதிலுரை பாடல் திருப்பாடல் 85. திருப்பாடல் 85ல மொத்தம் 13 வசனங்கள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு வேத பகுதியாக கொடுத்திருந்தது 7வது வசனம் பல்லவியா வந்துச்சு. 8ல இருந்து 13 வரைக்கும் நம்ம பதிலுரை பாடலா பாடணும். திருப்பாடல் 85 நம்ம எல்லா வசனத்தையும் படிப்போம். கர்த்தராகிய தேவன் விளம்புகிறது கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். ஆமென் ஆமென். இதுல ஒரு வாட்டி வாசிச்சுங்களா? ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபின் முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உமது சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மீது நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கிறார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும்.
பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும், மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும், நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆமீன். ஆமென். இந்த திருப்பாடல் 85 நம்முடைய சிந்தனைக்காக இந்த 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் 3 வசனங்கள், அப்புறம் அடுத்த 3 வசனங்கள், அப்புறம் மீதி உள்ள வசனங்கள். அதாவது கடவுள் வந்து இங்க அடிமைத்தனத்தை பத்தி பேசுறாரு. அடிமைத்தனம், யாக்கோபின் அடிமைத்தனம், இஸ்ரேலின் அடிமைத்தனம், அதே மாதிரி நம்மளுடைய அடிமைத்தனம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான அடிமைத்தனங்கள்ல இருக்கிறோம். அப்ப இந்த முதல் 3 வசனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவதாக இருக்கிறது. நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அவங்களை மீட்டு வராரு, அதுக்கு நன்றி கூறுவதாக முதல் 3 வசனங்கள் இருக்கிறது. அப்புறம் 2வது, ஒரு வாட்டி நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தோமாக்கா திருப்பி நம்ம விழ வாய்ப்பு இருக்கிறது. நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்வான். அப்ப நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுக்கலாம், திருப்பி நான் போய் அதில் விழுந்துருவேன். அப்ப அந்த 2வது வாட்டி விழுந்தாலும் 3வது வாட்டி விழுந்தாலும் நம்ம திருப்பி கடவுள்கிட்ட வேண்டணுமா? அப்ப இந்த 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் அந்த திருப்பியும் நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நம்முடைய அடிமைத்தனத்திலையும் நம்முடைய சிறையிருப்பிலையும் நம்ம விழுந்துடுறோமோ அப்ப கடவுளை நோக்கி நம்ம மன்றாடுவதாக, திருப்பி எங்களை வந்து கூப்பிட்டுட்டு வாங்க, எங்களை வந்து மீட்டெடுங்க அப்படின்னு வேண்டுவதாக இருக்கிறது. மூன்றாவதாக அந்த 7வது வசனத்துல இருந்து அந்த 13வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி, அந்த இறைவன் நமக்கு பதில் தருகிறார். நம்ம வந்து முதல்ல நன்றி சொல்றோம், 2வது திருப்பி நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்குமாறு வேண்டிக்கிறோம். இந்த 2 நன்றி எறிதலுக்கும் மன்றாட்டுக்கும் கடவுள் நமக்கு அளிக்கிற இந்த நிறைவாழ்வை பற்றி அவர் சொல்லுகிற பதிலாக இந்த கடைசி பகுதியானது அமைந்திருக்கிறது. சரி, இப்ப நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எதுக்காக இந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம போறோம்? இஸ்ரேல் மக்கள் ஏன் அடிமைத்தனத்துக்கு போனாங்க? அவங்கள வந்து முதல்ல வந்து எகிப்து நாட்டுக்கு அடிமைகளா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கடவுள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இருக்கும்பொழுது அவங்க வந்து திருப்பியும் பாபிலோனுக்கு அடிமையில கொண்டு போகப்பட்டாங்க. இப்படி அடிமைத்தனம் ஏன் வந்தேறுது? எப்படி, எதுக்காக நம்ம வாழ்வில் அடிமைத்தனம் வந்திருக்குது? கடவுள் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். நம்முடைய வழிகள் எப்போதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இல்லையோ அப்ப நமக்கு வந்து அடிமைத்தனம் வந்தேறுது. கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, உங்களது வழிகளை எல்லாம் தயார் பண்ணுங்கள். உங்க வழிகள் எப்படி இருக்குது? கோணலா இருக்குதா? மேடு பள்ளம் நிறைந்ததா இருக்குதா? முற்களும் கற்களும் உள்ளதா இருக்குதா? உங்கள் வழிகளை தயார் செய்யுங்க. ஆண்டவர் வரப்போறாரு, உங்கள் வழிகளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வழி தெரியாது, ஸ்கூலுக்கு போகணும்னா நம்ம தான் கொண்டு விட்டுட்டு வருவோம். கொஞ்சம் ஒரு 5வது படிக்கும் போது தானா போகுங்க. அதே வந்து ஒரு வாலிப பிள்ளைங்கள ஒரு காலேஜ் போகும்போது தன்னுடைய வழியை தானே தேடிக்குதுங்க. அப்படியாக நிலைமை நடக்குது. என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியை பார்க்கறாங்க. எனவே கடவுள் சொல்றாரு, நானே வழி, நானே உண்மை, நானே ஒளி. அப்ப வாழ்வும் வழியும் உண்மையுமான கடவுள் நமக்கு ஒரு வழியை கொடுக்கிறாரு. அந்த வழியை விட்டு நம்ம எப்பெல்லாம் நம்முடைய சொந்த வழிகளும் சொந்த இச்சைகளுக்கும் சொந்த நாட்டங்களுக்கும் நம்ம போய் சேர்றோமோ அப்பொழுதுதான் இந்த அடிமைத்தனங்களில் நாம் விழுந்து விடுகிறோம். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளார கடவுள் நம்மளை வந்து கட்டி வைக்கிறாரு. அது வந்து கடவுள் கட்டி வைக்கல, இப்படியாக நாமே சிக்கிக் கொள்கிறோம், அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்கிறோம். எனவே அந்த எப்பப்பெல்லாம் அந்த அடிமைத்தனத்தில் விழுந்துடுறோமோ கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அந்த எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் மக்கள் கூக்குரலிட்டு அழறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க அந்த பார்வோன் படுத்துற கொடுமை, அந்த வேலைவாங்க அதிகாரிகள் படுத்துற கொடுமை, இதெல்லாம் நினைச்சு அவங்க ஜெபிக்கும் பொழுது அதற்காக ஒரு வழியை தயார் பண்றாரு, மோசை அனுப்புறாரு. அதே மாதிரி பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் வந்து அந்த நெகேமியா வழியா, அதே மாதிரி நிறைய இறைவாக்கினர்கள் வழியா அவங்களுக்கு வந்து நல்ல செய்திகளை சொல்லி அவங்களுக்கு வந்து பரிந்து பேசி அவர்களுக்கு அந்த பின்னைய நன்னிலைக்கு கொண்டு வருகிறார். எனவே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எனவே நம்முடைய வழிகளை சிந்திக்கவும் நம்முடைய வழிகளை நேர்படுத்தவும் கடவுள் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நம்ம வந்து 8வது வசனத்தை வந்து பார்ப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியறலும், உமது மீட்பை எங்களுக்கு தந்தரலும். அவங்க செலுத்துற அந்த மன்றாட்டு. அப்போ ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கிறார். நம்ம வந்து நம்முடைய சிறையிருப்புல நம்முடைய அடிமைத்தனத்துல நம்ம வந்து இருந்து நன்றி செலுத்தி நம்ம வந்து வேண்டும் பொழுது கடவுள் நமக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கிறார். அந்த பைபிள்ல இருக்கும், அவர் வந்து சமாதானத்தை வாக்களிக்கிறார்.
சமாதானத்தை வாக்களிக்கிறார். அப்ப நமக்கு வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்ம வந்து எதுலாம் வந்து ஆர்வமா தேடுறோமோ அந்த நேரத்துல நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்ப சமாதானம் கிடைக்கும், நமக்கு அதுதான் நிறைவு, அதுதான் வந்து முழுமை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து திருப்தி ஆயிடுவோம். அப்ப கடவுள் நமக்கு தருகின்ற சமாதானம், நம்ம வந்து அடிமைத்தனத்திலிருந்து 2வது வாட்டி 3வது வாட்டி நம்ம விழுந்திரும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் தருகிறார். அவர் வந்து சமாதானத்தை தருகிறார். தன் பிள்ளை அந்த மீனை கேட்டால் அவர் வந்து பாம்பு கொடுப்பாரா? கண்டிப்பா அவர் வந்து எவ்வளவோ மேலாக தூயாவியை தருவார் சொல்லியிருக்காருல்ல. அப்ப நம்ம வந்து நம்முடைய அடிமைத்தனத்தை நினைத்து நம்ம நொந்து அழுது ஜெபிக்கும் பொழுது, நம் நன்றி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு நிறைவாழ்வை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், பரிபூர்ணமான சமாதானத்தை தருகிறார். அதே மாதிரி நாம் திரும்பி செல்லலாகாது. அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், திருப்பி நீங்க விட மாட்டீங்க. அவர் நிறைவாழ்வை தரும்பொழுது நீங்க திருப்பி மடமைக்கு, அந்த திருப்பி அதே பாவத்திற்கு, அதே சேற்றுக்கு நீங்க திருப்பி செல்லலாகாது, திருப்பி போக மாட்டீங்க. போகாம உங்களை வந்து அது மேல ஒரு அருவருப்பையும், அது மேல வந்து ஒரு அதை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அந்த திருப்பி அந்த பாவத்துக்கு போனாலே உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அப்படியாக உங்களுக்கு அதன் மீது அருவருப்பை உண்டாக்கி உங்களை வந்து அவர் வந்து பாதுகாப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். இப்படியாக மாட்சியை தந்து, மீட்பை தந்து நமக்கு அண்மையில் அவர் இருக்கிறாரு. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது இது நடக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில பிறக்கும் பொழுது அவருடைய வழிக்காக நம்ம தயாரித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய இதயத்துல பிறக்கும் பொழுது இது நடக்கும். தந்தையாகிய கடவுளுடைய பேரன்பு, அவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மைன்னு சொல்றாரு. பிலாத்து கேட்கும்போது உண்மையா அது என்னன்னு கேட்கும்போது நானே இயேசு கிறிஸ்து தான் உண்மை. அப்படியாக அந்த உண்மையும் பேரன்பும் ஒன்றை ஒன்று சந்தித்து இங்க வருது பாருங்க. மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். அந்த உண்மை கடவுளாகிய ஆண்டவர் மண்ணிலிருந்து, மனிதனாகி அந்த மரியாளுடைய வயிற்றிலிருந்து அவர் வந்து பிறக்கிறாரு. அதே மாதிரி விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். விண்ணக தந்தை தன்னுடைய நீதியால, தன்னுடைய இரக்கத்தினால, தன்னுடைய பேரன்பால அந்த மனுமகனை நமக்கு அவதரிக்க வைக்கிறாரு. இப்படியாக நாம் வந்து அவரை நோக்கி நன்றி செலுத்தி மன்றாடும் பொழுது அந்த சமாதானத்தின் ஆண்டவர், நானே அமைதியின் அரசர் சொல்லிட்டு எஸ்ஐயா இறைவாக்கின நூல்ல 9வது அதிகாரத்துல பேசுறாரு அவரு. நானே பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் சொல்றாருல, அந்த சமாதானத்தின் அரசர் நமக்கு வந்து அந்த சமாதானத்தை தருவார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இத்தகைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கடவுள் நமக்கு தருவார். இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட கேட்கறது, உங்களோட வழி எப்படி இருக்குது? நீங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போறீங்களா சின்ன குழந்தையா இருக்கும் போது? ஆமா. ஒரு 15 வயசுக்கு அப்புறம், ஒரு 20 வயசுக்கு அப்புறம் நீங்க எப்படி போறீங்க? உங்களோட வழிகள் வந்து நிறைய மேடு பள்ளம் நிறைந்ததா, கோணல் ஆளதா, இல்லாத முட்கள் நிறைந்ததா, இப்படிதான் இருக்குதுனாக்கா இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துங்கள். நான் தான் உங்களுக்கு வழி, என் பின்னாடி வாங்க, நான் தான் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்தி செல்வேன் என்று சொல்றாரு. அப்படி அவர் பின்னாடி நம்ம போகும்போது நம்மை அடிமைத்தனத்துல, நம்முடைய பாவ பழக்கங்களை நம்மை விட்டு விட மாட்டார். நம்ம திரும்பி திரும்பி அவரை நோக்கி நம்ம வந்து நன்றி செலுத்தி கண்ணீரோடு வேண்டும் பொழுது நமக்கு நிறைவாழ்வை தருவார், சமாதானத்தை தருவார். நமக்கு அந்த உண்மையின் கடவுளாகிய உண்மையாகிய ஆண்டவர் நமது இதயத்தில் வந்து குடியிருப்பார். எனவே இந்த கிறிஸ்துமஸ்க்காக நம்ம தயாரிக்கும் பொழுது அந்த ஆண்டவருக்காக நமது வழிகளை ஆயத்தமாக்குவோம். ஆமீன். பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வது இல்ல. பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வது இல்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் பிள்ளையானேன் பிதாவுக்கு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் பிள்ளையானேன் பிதாவுக்கு. தரித்து கொண்டேன் இயேசுவை, அவருக்குள் வாழ்கிறேன். தரித்து கொண்டேன் இயேசுவை, அவருக்குள் வாழ்கிறேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா,
பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை ஒரே ஒரு தரம் இயேசு அன்று சிலுவையில் பலியானதா ஒரே ஒரு தரம் இயேசு அன்று சிலுவையில் பலியானதா பரிசுத்தமாக்கப்பட்டே இறை மகனாகிவிட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே இறை மகளாகிவிட்டே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை உலகமே அன்று தோன்றும் முன்னால் முன்குறித்தீரே என்னை உலகமே அன்று தோன்றும் முன்னால் முன்குறித்தீரே என்னை குற்றமற்ற மகனாக தூய வாழ்வு வாழ குற்றமற்ற மகளாக தூய வாழ்வு வாழ அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை புதியதோர் வழியை திறந்து வைத்தீர் கல்வாரி சிலுவையினார் புதியதோர் வழியை திறந்து வைத்தீர் கல்வாரி சிலுவையினார் திரைச்சீலை கிழிந்ததென்று நுழைந்தோமும் சமூகம் திரைச்சீலை கிழிந்ததென்று நுழைந்தோமும் சமூகம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை தெய்வீக சுகம் என் கர்த்தர் தந்த எனது உரிமை சொத்து தெய்வீக சுகம் என் கர்த்தர் தந்த எனது உரிமை சொத்து பிள்ளைக்குரிய உணவு பலவீனம் மேற்கொள்ளுவே பிள்ளைக்குரிய உணவு பலவீனம் மேற்கொள்ளுவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை மறுபடியும் பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் பாவி அல்ல பாவம் செய்வது இல்லை எங்கள் பரலோக பிதாவே ஜீவனுள்ள நல்ல தேவனே அப்பா
நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளப்பா, உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டோம்ப்பா. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றென்றும் ஜீவித்துருவோம் அப்பா. உண்மை இருக பற்றி கொண்டு நாங்கள் உண்மையில மகிழ்ந்து கழிவுறவும் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் அப்பா உங்கள் நாமத்தை நாங்கள் அறிவிக்கவும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நடத்துகிறாங்க. எங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாது, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாது, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியடி சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியிடு சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரே நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரே நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணையாக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணையாக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வேதத்தின்படி மனைவியின் சொல்லை கேட்கலாமா கூடாதா? சாராவோட பேச்ச அபிரகாம் கேட்டார். வேதத்தின்படி மனைவியின் பேச்சை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏவாள் பேச்சு கேட்டாலும் பாவமே, எவ்வளவு பேச்ச ஆதாம் கேட்டாலும் பாவமே வந்தது. சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரதர் சொன்னெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. பதி. எடுத்து வாசிங்க. 17, 18, 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப மனைவியின் சொல்லை கேட்டதுனாலே என்ன ஆயிடுச்சு? பூமி எங்க வேணாச்சு? சபிக்கப்பட்டது. அடுத்தது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை வருத்தத்தோடு அதன் பலனை. இரண்டாவது சாபம். அடுத்தது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். மூணாவது சாபம். அடுத்தது, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இப்ப வேதத்தின்படி மனைவியின் சொல்லை கேட்டதுனாலே இத்தனை சாபங்கள் ஆண்டவர் சொல்றார். நீ ஏவாளின் சொல்லை கேட்டதுனால இதெல்லாம் நடந்துச்சு சொல்றாரு. அப்ப மனைவி பேச்ச கேட்கலாமா? வேதத்தின்படி தான் நான் கேட்கிறேன். நான் வந்து எப்படி நியூஸ் போயிடும்ல. அடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1:25. 1 அரசர்கள் 21:25. மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப் என்ன செஞ்ச? ஆகாபு நாபாத்தின் தோட்டத்தை கேட்கிறான், திராட்சை தோட்டத்தை கேட்கிறான். வீட்டு பக்கத்துல இருக்க கொடுன்னு கேட்கிறான். நான் அந்த கீரை கொலையா மாத்திக்கிறேன்னு அவன் சொல்றான். இல்லை, மூதாதை சொத்தை நான் விற்க கூடாது, எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுறான். இவன் சோர்வா ஊருக்குள்ள வந்து வீட்டில் இருக்கப்ப ஏசபேல் கேட்குறா, ஏன் சோகமா இருக்கேன்னு. இது மாதிரி பிரச்சனை அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, உனக்கு அந்த இடம் கிடைச்சிச்சுன்னு பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஊரில் ஒரு 3-4 பேரை பேலியால மக்களை தூண்டி விட்டு நாபோத்தின் மேலே குற்றம் சாட்டி அவனை கல்லால் இருந்து கொண்டுட்டு அந்த நிலத்தை அபகரித்து அது தன்னுடைய யாரை மாத்திக்கிறா? ஆகாப். யாருடைய சொல்லை கேட்டு? இப்ப என்னாச்சு? ஆகாப் என்னாச்சு? கடைசி ஆகாப் மனம் மாறினா, அது வேற விஷயம். இப்ப என்னாச்சு? ஆகாப்பை போல பொல்லாப்பாய் செய்திருக்க வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடம். இப்ப நீங்க மனைவி சொல்லபடி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? அப்புறம் முதல்ல ஆதாமை பார்த்தோம், சாபங்கள் வந்து இங்க ஆகாபை பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம்? ஆகாபுக்கு ஆகாபியை போல பொல்லாதவன் எவனுமே இல்லை என்று மாறி. கடைசியாக ஆபிரகாமை பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். முதல்ல மறுமனையாட்டியாக யாரையும் ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறார். ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால் போது. அப்படி கொஞ்சம் அப்படியே வச்சு. இப்ப அடிமை பெண்ணை யார் கல்யாணம் பண்ணி வச்சது? சாரா தான் கல்யாணம் பண்ணி வச்சது. இப்போ அது ஏற்கனவே கொடுமைப்படுத்த ஓடி போனான். திருப்பி தேவதூர் சொன்ன கேட்டு திரும்பி வந்தான். வந்துங்கிறத இப்போ என்ன பண்ணா, ஈசாக்கு பிறந்துட்டான். ஈசாக்கு பிறந்த நாளுக்கு விழா கொண்டாடுறாங்க. அந்த ஈசாப்பை பரியாசம் செய்கிறான்னு சொல்லிட்டு இஸ்மவேலை அவனை துரத்துங்கிறான். ஆபிரகாம் அடுத்து பார்த்தீங்க, ஆபிரகாமுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். முதல்ல 2 இடத்துல ஆகாப் இடத்தையும் யார் இடத்துல? ஆதாம் இடத்தையும் மாட்டதுதான் மனைவி சொல்ல இதெல்லாம் வந்து. இங்க என்ன சொல்றாரு? என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன கேட்டா நீ வந்து பொண்டாட்டி பேச்ச கேட்ட, உன் ஒய்ஃபோட பேச்ச கேட்ட போது என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியா? இல்ல அதனால கேட்டு போகுது. யோசிக்காம அப்படியே என்ன? அப்படி ஆமா, முதல்ல வந்து அந்த மனைவியா எடுத்துக்கன்னு சொல்லி சாரால் சொல்றாங்க. இப்ப கடவுள்கிட்ட வந்து அவன் உத்தரவு கேட்கல, அது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். அதனால ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆதாமுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆகாப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஏன் ஆண்டவர் மனைவி சொல்றபடி கேளுங்கிறாரு? ஏன்னா அவனும் ஒரு ஜாதியா மாத்துறதுனால.
அது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், அது வேற. அது எங்க இருந்தாலும் மாத்தலாம். வீட்டை விட்டு விரட்டணும்னு தேவையில்லை. வீட்டில் இருந்தாலும் ஜாதி ஆக்கிடுவார். நீ சுயமா சிந்திக்கல, சரி அவளா சிந்திக்கிற தேவதூதனால ஆகாத அந்த பேச்சு கேட்டு மறுபடியும் திரும்பி வந்ததுனால இங்கே ஆண்டவர்கிட்ட யார் கேட்கிறா? ஆபிரகாம் கேட்கிறார். துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசுறார். முதல்ல மறுமணியாட்டிகள் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. இங்க என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆதாம் பழம் சாப்பிட்றப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆகா மனைவி இது மாதிரி சொல்ற செய்யலாமான்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஆண்டவரே மனைவி இப்படி சொல்லாரு, எனக்கு வருத்தமா இருக்கு, அவனையும் என் பிள்ளைதான் சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்லாரு, அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், நீ உன் மனைவி சொன்னபடி என்ன பண்ணு. அப்ப நாம என்ன பண்றது? இப்ப மனைவி சொல்றதை கேட்கணும், கடவுள்கிட்ட உத்தரவு கேட்கணும். மனைவி சொல்றதை கேட்டு, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் எது, என் மனைவியுடைய விருப்பம் இது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், இதுதான் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பிரைஸ் தி லார்ட். கணவன் நான் செஞ்சதான் செய்வேன்னு சொல்றதுக்கு இல்லை, மனைவி நான் சொல்லதான் செய்வேன் இல்லை. ரெண்டு பேரும் பிரேயர்ல வைப்போம், ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதையும் நாங்கள் செய்வோம் என்று ஒரு மனதாக செய்ய வேண்டியதான் ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பைபிள்ல இந்த மாதிரி மனைவி சொன்னபடி ஆதாம் செஞ்சுட்டான், ஆகாப் செஞ்சுட்டான், ஆபிரகாம் செஞ்சுட்டான், அதனால மனைவி சொன்னபடி செய்யணும் கிடையாது. என்ன சொல்ற ஆண்டவர் சொன்னாரு, யார் மனைவி சொன்னாலும் யார்கிட்ட உத்தரவு வாங்கணும், நாம இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்திக்குள் கடந்து போவோம். யோனாவின் விண்ணப்பமும் எஸ்தரின் விண்ணப்பமும், யோனா இல்ல, நினிவே நகர மக்களின் விண்ணப்பமும் எஸ்தரின் விண்ணப்பமும் வாசிப்போம். யோனா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரெண்டே எடுத்து தனித்தனியா வாசிங்க. ஒன்று வாசித்து முடிச்ச பிறகு யோனா 3ஆம் வசனம் 10ஆவது அதிகாரம், சாரி 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாத புதுமொழி பேர் வாசிங்க. என்ன இருக்கு? அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார், தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இப்ப இனிவே நகர மக்கள் செய்த ஒரு விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தாரா? கொடுத்தார். அப்ப ஆண்டவர் நாம் ஜெபங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறாரா இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கிறார். ஒருவேளை நாம ஒரு ஜெபத்தை கேட்கிறோம், பதிலே ஒரு வேலையை செய்யட்டா வேண்டாமான்னு கேட்கிறோம், ஒண்ணுமே பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இல்ல இது வேண்டான்னு சொல்லி அர்த்தம். அதை புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளை பிறப்புக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டா வயிற்றுல கரு உண்டாயிடுச்சா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 40 நாள், 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள். பிரைஸ் தி லார்ட். உடனே கிடைக்குமா? அது ஒரு வீடை கட்டணும், ஒரு விண்ணப்பத்தை உடனே கட்ட முடியுமா? இடம் வாங்கணும், அதுக்கு பணம் வேணும், அப்புறம் திருப்பி கட்டுறதுக்கு ஆட்களை பார்க்கணும், எல்லாருக்கும். அதான் 1 வருஷம் 2 வருஷம் கிடைத்து தான் இருக்கணும், நடக்கும். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், ரோட்டில் போய் கொண்டது போது தொழுநோயாளிகள் தாவீது மகனே எனக்கு இறங்கணும்னு கேட்டாங்க. உடனே கிடைச்சதா? உடனே சுகம் கிடைச்சதா? ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், உடனே சுகம் கிடைச்சிச்சா? கானானிய ஸ்திரீ என் மகள் பிசாசின் உவாதத்தில் பாடுபட்டு கொண்டிருக்காரு, ஆண்டவர் சொன்னாரு, அவள் சுகமாயிட்டான். சுகமானாளா? ஜெபக்கூடத்தில் மகள் கை வச்ச உடனே உயிரோடு எழுந்து வந்தாரா? இந்த விண்ணப்பங்கள்லாம் உடனே கேட்கப்பட்டுச்சா? அப்ப நான் வைக்கிற விண்ணப்பங்கள்லாம் உடனே கேட்கப்படுமா? அவருடைய நேரத்துக்கு செய்வார், அவருடைய இஷ்டத்துக்கு செய்வார் சொல்லி அவருடைய நேரத்துக்கு. சகோதரி சொன்னார், கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் நம்புறார், பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்னுடைய வாசித்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கு. எஸ்தர் எடுத்து படிங்க. எஸ்தர் 5:3 2 மொழிபெயர்ப்பிலும் வாசிங்க. எஸ்தர் 5:3. ராஜா அவளை நோக்கி,
எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும், ராஜ்யத்தில் பாதியை மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இங்க எஸ்தர் போறப்ப அவள் ஒரு அடிமை பெண். யூத அடிமை பெண் தானே? அடிமை பெண் வேஷத்திலே போனா எப்படி போனா? ராஜாத்தி உடைகளை அணிஞ்சிட்டு வஸ்தியின் ஸ்தானத்திலே அங்கு போய் நிற்கிறார். ஆனால் அங்கு நினிவே நகர மக்கள் ராஜாவிலிருந்து ஆண்டி முதல் அரசன் வரை என்ன பண்ணாங்க? சாக்கு உடை அணித்து கொண்டு ராஜா சிங்காரத்தை விட்டு இருக்காங்க, எல்லாம் தாழ்த்தினார்கள். இங்க தன்னை உயர்த்தி வஸ்தியாக போயினவனா நிற்கிறார். அவளும் தாழ்த்தி உபவாசம் பண்ணல பிரதர். உபவாசம் பண்ண ராஜா முன்னால விண்ணப்பத்தை வைக்கிறப்ப எப்படி போனா? உபவாசம் பண்ணது ஒரு பக்கம், ராஜா முன்னால போறப்ப எப்படி போனாவ? அரசியாகத்தான் போனார். வழிய யூத உடை அடிமையின் உடை அணிஞ்சிட்டு போல. அவர் அடிமை பெண் தான். அடிமை பெண் ஆடை அணிஞ்சிட்டு போயிருக்கலாம். அவர் தாழ்த்தல, தன்னை தாழ்த்தல. இங்க மக்கள் தாழ்த்துகிறார். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நாம் அறியலாம். ஏன் இந்த ஜெபம் இப்படி ஆச்சு, ஏன் அந்த ஜெபம் அப்படி ஆச்சுன்னு சொல்றப்பதான் நம்மை எப்படி நாம் தாழ்த்துகிறோமா உயர்த்துகிறோமா, மனதளவில் நம்முடைய கிரியைகள் தாழ்த்துவதாக இருக்கிறதா உயர்த்துவதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்த்துக்கொள்ளணும். அப்ப வாசிப்போம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். செவி கொடுக்கிறது இல்லை என்று அப்ப எது தடையா இருக்கு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு? பாவம். அதனால நிறைய பேர் பாவடி விட்டு திரும்பாம அப்படியே இருந்திருந்தா விண்ணப்பத்துக்கு பதில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து வாசிப்போம். ஏசாயா 59 1 வாசிப்போம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை. உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களுக்கு ஆண்டவருடைய கை குட்டையாகி விடவில்லை. கேட்க முடியாதவாறு உங்க ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரின் காது மந்தமாகி, ஆண்டவர் செவிடா போயிடல. உங்கள் தீச்செயல்களே என்னதான்? உங்கள் தீச்செயல் எல்லாரும் சொல்லுங்க என்னது? உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்து உள்ளன. உங்கள் கைகள் இரத்த பழியால் கரைபட்டுள்ளன. உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன. உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன. உங்களது நாவு தீயவற்றை முணுமுணுக்கிறது. 4வது வசனம் படிக்கட்டுமா? நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை, உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை. வெறுமையான வாதங்களின் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருதரித்து தீமையை பெற்றெடுக்கின்றன. அதனால இப்படிப்பட்ட காரிய பாவங்களோடு இருக்கிற நேரத்திலே ஆண்டவருக்கு செவி கொடுப்பது கிடையாது. இதையும் நாம் உணர்ந்து கொள்ளும். இஸ்ரேல் மக்கள் தானியேல் காலத்திலே அடிமைப்பட்டிருக்கார்கள். தானியேல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே அடிமைத்தனத்தை மீட்டுக்கணும். உடனே கிடைச்சிச்சா? எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் நடக்கல. ஆனா ஜெபத்துக்கு பதில் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சோரேஸ் மன்னன் வருவான். பழைய மொழிபெயர்ல கோரேஸ் மன்னன் வருவான். அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? அவன் வழியாக உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆலயத்தை என்ன பண்ணுவான்? கட்ட வைப்பான். எவ்வளோ கேட்டாருங்களா? ஏசாயா கத்துக்கிட்டு இருந்தார். ஏசாயா என்ன சொன்னாரு? இஸ்ரேல் மக்கள் தனியா போயிட்டாங்க, யூதா கோத்திரம் தனியா வந்துச்சு. யூதால எத்தனை பேர் இருந்தாங்க? யூதா கோத்திரத்திலே, யூத ராஜாவிலே எத்தனை கோத்திரம் இருந்தது? இஸ்ரவேல் எத்தனை கோத்திரம் இருந்தது? அவங்க 10. இஸ்ரவேல எப்ராயிமை தலைமையாக வைத்து 10 கோத்திரம். இங்கே யூதாவும் பெஞ்சமின் கோத்திரம் சொல்லி யூதா கோத்திரம். ஏசாயா முதல்ல சொல்றாரு, இங்க பாரு, உன்னை என்ன பண்ண போறான்? அசீரி ராஜா சிறைப்பிடிக்க போறான்னு யாருக்கு சொல்றா? இஸ்ரேலுக்கு. எங்களெல்லாம் பண்ணிட முடியுமா? அவனு பெரிய ஆளா அப்படிங்கிற. அதே இஸ்ரேல் யூதாவை பார்த்து வர்றாரு, உன்னை பாபிலோன் ராஜா உன்னை அடிமைப்படுத்த போறான் பாரு அப்படின்னு. பாபிலோன்லாம் சின்ன தேசம், பாண்டிச்சேரி போய் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மெப்போட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அசீரிய ராஜா ஏசாயா இருக்கும்போது அசீரிய ராஜா பிடிச்சிட்டான். யார? இஸ்ரேல். ஆனால் யூதாவை பிடிக்கிறப்ப யாரும் இல்லை, ஏசாயெல்லாம் யார் வந்துட்டா? இறைமையா வந்துட்டார். அதுக்குள்ள இறைமையை திருத்தி உள்ள வந்துட்டார். இவெல்லாம் எப்படி பிடிக்க போறாங்க? அவன் என்ன பண்ணான்? அசீரியாவும் பிடிச்சிட்டான், அசீரிய மன்னன் சிரியா தேசத்தையும் பிடிச்சிட்டான். எருசலேம் என்ன பண்ணான்? யூதா மக்கள் தேசத்தையும் எல்லாம் சேர்த்து பிடிச்சிட்டான். யார் அடிமை ஆயிட்டாங்கப்ப? இஸ்ரேல் மக்களும் யாருக்கு அடிமை? பாபிலோனுக்கு அடிமை. அவனு யாருக்கு அடிமை? யூதா மக்களும் அடிமையாப்படும். அப்பதான் அடிமை திரைத்துவதான் தானியேல்
சொல்றாரு, ஆண்டவரே எங்களை அடிமைத்திலிருந்து மீட்டு கொடுத்தப்ப 70 வருஷம் சிறைப்பிடித்து கொண்டு வைத்திருந்தார். சைரஸ் மன்னன் காலத்தில் தான் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முழுமையாக அனுமதி கிடைத்தது. அதுவும் அதுக்கப்புறம் யாரு பெல்ஷஸ்ஸாரின் மகள் ராணியாக வந்தவள், அதையும் போய் என்ன பண்ணா நிப்பாட்டி வச்ச பிறகு எஸ்தர் காலத்தில் தான், அது எஸ்தருடைய மகன் பட்டத்துக்கு வந்த பிறகுதான் என்னாச்சு, மீண்டும் கட்ட 2ஆம் தரியோடு சொல்லப்படுற வந்ததான் மீண்டும் கட்டப்பட்டது. பிரைஸ்லாம். இதை பற்றி சரியா படிக்கல. நீங்க பழைய பாட்டை படிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அதை படித்து பாருங்க. நீங்கள் பார்க்குற பார்வையிலே தெரியுது. நீங்கள் யாருமே வீடியோ ஓப்பன் பண்ணினவில்லை. அதை பார்த்தீங்கன்னா பழைய பாட்டோட புஸ்தகங்களில் என்ன பேக்ரவுண்டில் எழுதப்பட்டிருக்கு, ஏங்க எங்கெங்கே வச்சுருக்கு எப்படின்னு தொடர்புபடுத்தி எரேமியா இருக்கட்டும், ஆமோஸ்தா இருக்கட்டும், எல்லாம் ஒரே காலத்துக்கு கொஞ்சம் ஒரு தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் தான். ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சில இடத்துல 2 பேரும் ஒன்றாவே இருந்த காலங்கள் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஆசாரியர் குரு. அவர் எங்கே இருக்காரு? பாபிலோன்ல இருக்காரு. அவர்கிட்ட அவர் ஆவிக்குள்ளானே, அவர் சரீரம் அங்கதான் இருந்துச்சு. ஆவி போய் என்ன பண்ணுச்சு, எருசலேம் தேவாலயத்தை போய் அளவு கணக்கு போடு. முன்னால் என்ன இருக்கு, பின்னால் இருக்கு, மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, ஜன்னல் அளவு வேணுது, கதவு அளவு வேணுது, முன்னால் எவ்வளவு நதி போடுது, எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு போட்டு என்ன பண்ணாரு, ஒரு மேப்பை போட்டு வச்சிடறாரு. ஏன் தேவாலயம் இடிக்கப்படலை, இன்னும் இடிக்கப்பட்டவரை கட்டுறதுக்காக என்ன பண்றாரு அவரு ஆண்டவர். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியாக சொல்றார். அதை பாருங்க, பார்த்தீங்கன்னா பழைய ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திக்கிறோம். எல்லா சத்தியங்களும் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எங்கேயோ தாண்டி எங்கேயோ போயிட்டோம். தானியேலை பத்தி பேசணும். அதனால ஜெபம் வைப்பதற்கு, தான் வைக்கிற ஜெபத்துக்கு ஒரு நிச்சயம் உண்டு என்ற ஒரு விசுவாசம் இருக்கு. ஒன்னு எஸ் ஆர் நோ. எஸ்னா எப்பொழுது ஒரு கேள்வி இருக்கு. அதனால ஒரு சில தீர்க்கதரிசி, ஒரு சில ஆண்டவர்கிட்ட வந்தவங்களுக்குலாம் உடனே கிடைக்கிற காரியம் நிறைய இருக்குது. அப்போஸ்தலர் காலத்தில் நிறைய உடனே கிடைக்கிற காரியம், நான் சொன்ன மாதிரி பிள்ளை பிறக்கிறதோ வீடு கட்டுறதோ எல்லாம் உடனே நடக்கிற காரியங்கள் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நடப்பதற்கு 1 வருடங்களோ 2 வருடங்களோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்கிற ஜபங்கள், இந்த 2 ஜபங்களையும் பார்க்கும். ஒன்று நினிவே நகர மக்கள் வைத்த ஜபம், இன்னொன்று எஸ்தர் ராணி வைத்த ஜபம். இங்க நினிவே நகரத்துக்கு யோனா தீர்க்கதரிசி போய் சொல்றார், இன்னும் 40 நாளிலே இந்த மகாநகரமாகிய நினிவே. அந்த காலத்துல மகாநகரங்கிறது எதெல்லாம் இருந்துச்சு, நினிவே, அப்புறம் இன்னொன்னு என்னது, மகாபாபிலோன். 2 தான் மகாநகரங்கள், மீதெல்லாம் சின்னது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நகரத்தை ஆளுகை செய்கிற ஒரு இடத்துல போய் சொல்றார். சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அரசன் முதல் அரசன் ராஜ்யனை விட்டு என்ன பண்ணா இறங்கிட்டோம். எதை காட்டுகிறது? தாட்சி. நம்மிடத்தில் தாட்சி இருக்கா? நான் தான் இந்த பங்குல பெரிய ஆள், நாங்கள் சொன்னதாங்க நடக்கும், நான் தான் அன்பிய தலைவர், நாங்கள் சொன்னதாங்க நடக்கணும், நான் தான் எங்க பங்கு தந்தை, வாட்டையம் நான் சொல்றதா எங்க சட்டம், நான் சொல்லுவதா எங்க பண்ணணும் நடக்கும். இப்படி எல்லாம் அடிமட்டத்திலிருந்து மேலுள்ளவர்களாம். நான் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் பெரிய ஜெனரல் மேனேஜர், நான் பெரிய டீச்சர், நான் பெரிய 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 இப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். நாம அந்த இடத்திலிருந்து முதல்ல நாம் என்ன பண்ணணும், கீழே இறங்கி வா. வேலையை விட்டுட்டு தான் வர சொல்லு. ராஜா அரியணை விட்டு சிங்காத்தை விட்டு ஆண்டவர் முன்னாலே தாழ்த்தினார். நீங்களும் நானும் ஆண்டவர் முன்னால, நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், பாவம் செய்யத்தில் நிறைய பேர் மறந்து போட பாவம். அது எப்படி மறக்கும், அது எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? முதல்ல ஒரு பாவம் செய்யறப்ப பாவங்கிறது உடனாம இருந்த சூழ்நிலை இருந்தால் எப்படி மறக்காது? அவங்க சொல்லாட்ட விட உட்காந்துருக்க சாமி மறந்து போன பாவங்களுக்கான சொல்லணும் சொல்லி கொடுப்பாங்க. சத்தியத்தை காணும். எதை காட்டுகிறது இது? தாட்சியின் இடத்துல தாட்சி ஆண்டவரால் உட்கார்ந்தா ஆண்டவர் சுட்டி காட்டுவார். உனக்கு என்ன பாவம் செஞ்சனே தெரியல, அப்புறம் எப்படி மனசாப்படுவ? நீ செஞ்சது 1 கோடி ரூபாய் ஒருத்தர் திருடிட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்துட்டு மறந்து சொல்லிட முடியுமா? ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு நான் மறந்து போச்சு விபச்சாரம் பண்ணி சொல்ல முடியுமா? எப்படிங்க முடியாது? இதெல்லாம் எதை காட்டுகிறது நமக்கு? அந்த மண்ணிடத்தில் தாட்சி என்னிடத்தில் இல்லை. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினான். எதுக்கு? எல்லாரும் சாப்பிடுத்தி உட்காரட்டான். ஆடு மாடு கூட என்ன பண்ணாது, தண்ணி குடிக்க கூடாது. பால் குடிக்கிற பிள்ளை கூட குடிக்க சொன்னாரா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டு நாளில் உட்கார முடியுமா? உட்கார வைக்கணும். கோயம்புத்தூர்ல கடந்த முறை ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிடும். அவங்கள மக்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார். அறிந்தவர்கள் ஒன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தால் கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்.
எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்க முடியாது. தவறுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாங்க தான் பேசிக் கத்தோலிக்க திருச்சபை. மற்றதெல்லாம் செகண்டரி. அது ஒன்று தான் திருச்சபையில் இருக்கிற 24 ரைட்ஸ், 25 ரைட்ஸ் இருக்குது. RITES 25 ரைட்ஸில் ஏற்றுக்கொண்ட ஒரே பிரின்சிபல் என்னன்னா நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார். அதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏன் கேத்தலிக் நீ சொல்ற? பிரிந்து போன சகோதரர் எல்லாம் ஸ்பிரிட் ஆவியில் அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார். சீர்திருத்த சபைகளை நினைவு கூறுதலாக செய்கிறேன்னு சொல்றார். நீ என்னனாலும் பின்பற்றிக்க, அந்த சபைக்கு போடணும் பேசாம. கேத்தலிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாண்டது என்னன்னா நற்கருணையில் ஆண்டவர் இருக்கா நீங்க விசுவசித்தால் நீங்க கேத்தலிக். அதை மறுதளிச்சிட்டீங்கன்னா நீங்க கேத்தலிக் கிடையாது. அவ்வளவு ஃபண்டமெண்டல் தான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் கத்தோலிக்க திருச்சபை அவர்கள் இருக்க முடியாது. அவங்களுக்கு யாரோ தவறான சத்தியங்கள் கொண்டாந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது வேற விஷயம். ஆமா, நாமும் தவறான விஷயங்களை இது மாதிரி ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாதபடி தாழ்த்தின எதில் தாழ்த்தணும்? இருதயத்தில் தாழ்ச்சி. ஆண்டுடைய இந்த திருதை ஜெபமாலை சொல்லும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இருதயத்தை உம்முடைய இருதயத்தை போல யாரு திருத ஜெபமாலை சொல்றதெல்லாம் மாதா ஜெபமாலையை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. திருத ஜெபமாலை சொன்னீங்கன்னா அதுல அர்த்தங்கள் என் இருதயத்தை உம் இருதயத்தை எப்படி இருந்தீங்கன்னா தாழ்ச்சியும் சாந்தம் உள்ளதாக நம்மளும் என்னை மாற்றும். கத்தோலிக்க திருச்சபையிலே நிறைய நல்ல காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் வெளியே வர மாட்டேங்குது. நல்ல காரியங்கள்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நாம் நல்லதை பார்த்து எடுத்துக்கொள்ளும். நல்லதை பார்த்துருந்தோம் நாம் என்ன பண்ணோம்? கோயிலில் இருக்கிற லெவலோடு பார்க்குறோம். போய் இன்டர்நெட்டில் போய் வாட்டிக்கன் நியூஸு, திருச்சபையின் கேனல் லா என்ன இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னால் நல்ல காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் கடைபிடிக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே போய்விடுது. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே சொன்னது போல ஆலயத்தில் நற்கருணை பற்றி எங்கே இருக்குன்னு திருச்சபையின் கேனல் லா சொல்லுது. எங்கே நற்கருணை பற்றி எங்கே இருக்குன்னு நான் போல கேள்வி. நடுவில் ஆலயத்தின் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உங்க பாண்டிச்சேரி எப்படின்னு தெரியாது, புதிதாக ரெனோவேட் பண்ண ஆலயங்கள் எல்லாம் ஆர்கிடெக்சரல் வியூக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு எங்க வச்சுறாங்க? நற்கருணை ஓரம் கட்டிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது நீ அதை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். நற்கருணைக்கு மேல சிலுவை மட்டும்தான் இருக்கணும். திருச்சபையின் கேனல் தான். எத்தனை கோயில் அது மாதிரி இருக்கு? புதிதாக ரெனோவேட் பண்ண கத்தீட்ரல் உனக்கு போயிருந்தான் திருச்சியில். அதுக்கு மேலே கீழே நக்கர்நாதர், மேலே திருச்செல்வி, அதுக்கு மேலே லூர்து மாதா. இது திருச்சபையில் இப்படிலாம் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. அந்த புனிதர் வலது பக்கத்தில் வைக்க வேண்டும் தான் திருச்சபையின் சட்டம். யாரை நீங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? நற்கருணைக்கு வேண்டாம் விட்டுருங்க. நீங்கள் வேறு சபைக்கு வேறு நாங்கள் நற்கருணை ஏற்றுக்கொள்ளணும், வேறு சபைக்கு போயிடுங்க. ஏன் ஆலயத்தை இப்படி இது பண்ணுறீங்க? முன்னாலாம் ஆலயம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கை விரிச்ச மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ஆக்டகன் பென்டகன் வச்சு பண்ணுறாங்க. அதில் எங்கே சென்டர்னே தெரியாது. அதனால ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இதான் சென்டர்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி மாய்மால காரியங்கள் நிறைய நடக்குது. பிரைஸ் தி லார்ட். நாம சத்தியங்களை தெளிவாக தெரிந்துக்கிறோம். நற்கருணை வாங்குகிறோம். ஒரு காலத்தில் ஒரு சாமியார் பூசை வைப்பார். அவர் மட்டும் கையை கழுவி கையில் உள்ள தூள்லாம் குடிச்சிருவார். இடையில நிறைய சாமியார் வந்து போய் நன்மை கொடுக்க வந்தாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க. அவர்களாம் யாராவது கையை கழுவிட்டு குடிக்கிறாங்களா? கையில் துகள்லாம் ஒட்டாதா? இப்போ திருச்சபை கற்றுக் கொடுத்த பாடம் தப்பா? இன்னைக்கு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாங்க. எல்லார் கையிலையும் துகள் வரும் இல்லையா? அது என்ன பண்றாங்க? ஏன் இந்த அவஸ்தை எங்க நடக்குது? எந்த நற்கருணைநாதர் முக்கியம்னு சொல்ற அதே திருச்சபை இது என்ன பண்ணுது? ஏன் சாமியார்களுக்கு தெரியாதா? ஆயர்களுக்கு தெரியாதா? நாக்கள் கொடுத்தா எங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும், எங்களுக்கு வியாதிகள் வருதுன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாலே சென்னையிலாம் கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதனால பேண்டமிக்னால கிடையாது, இதுக்கு முன்னாலேயே கொடுத்துட்டாங்க. அப்பயே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாமியார்லாம் கேட்டேன், ஏன் இது மாதிரி பண்ணீங்க? ஃபாதர்ஸுக்கெல்லாம் எய்ட்ஸ் வந்துடும் பயப்படுறாங்க. நாக்கு பற்றுதான், சில பேர் நாக்கில் ரத்தம் இருக்குதான், பல்ல ரத்தம் இருக்குதான், அது பற்றுதான், பல வியாதிகள் வந்தது, தோல்லை வந்துடுதுன்ட்டு அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாலே சென்னையிலாம் மறைமாட்டத்தை கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதற்கு என்ன தீர்வு? இப்போ நம்மளாம் வாய முடிட்டு உட்காந்துருந்தோம்னா நற்கருணைக்கு அவசியங்கள்லாம் படுத்தி போட அவரை பிரிவினை சபையை சொல்லுவது சரியாயிடும். அதில் அவர் பூச நேரத்தில் மட்டும்தான் அதில் அவர் ஸ்பிரிட்டோட வர்றாரு, அப்புறம் அதில் இருக்கிறது என்று பிரிவினை சபையை சொல்லுறார். பெந்தகோஸ்து சர்ச்சிலெல்லாம் அவர் நினைவாதம் செய்ய சொல்றாருன்னு அவர் வர்றது கிடையாது சொல்றார். இதை நோக்கித்தான் நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். அது சரியா தப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாது. திருச்சபை அவர் சொன்ன கேட்டிகிசம் என்னது? கேட்டிகிசம் ஆஃப் தி சர்ச், ஒவ்வொரு துகளிலும் ஆண்டவர் இருக்கிறார். அது இருக்கிறது உண்மையானால் இன்றைக்கு அவரை அவசங்கப்படுத்துவதும் 100% உண்மை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க பாண்டிச்சேரியில் எப்படியும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவாங்க. 2 லட்சம் பேர் அவசங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடம், தட்டு கூட பிடிக்கிறது கிடையாது. இங்கேருந்து இங்கே எடுத்து கொடுக்கறதுக்குள்ள
எவ்வளோ துகளுக்கு கீழே ஃபேன் ஓடுது, அது ஓடுது, எவ்வளோ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, நம்ம ஏதோ அவங்க சொல்கிறாங்க கேட்டுட்டு போகிறது மாதிரி இல்லை. ஆண்டவர் இப்போ இதுக்கு சப்ஜெக்ட் இங்கே மாறிட்டு நினைக்கிறேன். தன்னை அந்த மன்னன் தாழ்த்தி கொண்டது போல தான் மட்டும் தாழ்த்தால் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் ஆண்டவனால் தாழ்த்துவதற்கு என்ன பண்ணா சொன்னான். ஒரு நாள் இல்லை, நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, சிலுவை பாடையில் தியானம் வந்துச்சு என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஓடி வந்துடுவாங்க. என்னங்கேருந்து தபசு காலத்தில் எங்கே வந்துடுறாங்க? வெள்ளிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்க? சிலுவை பாதை முடிஞ்சோன்னா போயிடுவாங்க. எங்கள் ஊரில் அப்படிதான் கிராமத்து மக்கள் வருவாங்க. சிலுவை பாதை முடிஞ்சோன்னா பூசைகளே இருக்க மாட்டாங்க. பிரைஸ்லாம் அது சிலுவை பாதைக்கு பாதி நேரத்தில் வருவாங்க, பாதி முடிச்சுட்டு போயிடுவாங்க. சிலுவை பாதை அரை மணி நேரத்தில் வைக்கக்கூடாது. எங்கள் ஊரில் ரூல் ½ hour தான். அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. பிரைஸ்லாம் அப்போ நாம் நமக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மன்னன் பயன்படுத்தி எல்லாரையும் தாழ்ச்சியார். ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை நாடகம் ஆடுறானா உண்மையிலேயே தாழ்ச்சியாக இருக்கானா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அது மட்டும் போயிட்டே இருக்கு. அவர்கள் உள்ளத்தை ஆண்டவருடைய ஊடுருவி, நீங்கள் தபசு காலத்தை காவி வேட்டி கட்டுறது எந்த ஆண்டவனும் பார்க்கறது இல்லை. நீங்க செருப்பு போடாமல் நடக்கிறது யாரும் பார்க்கறது இல்லை. நீங்க பாத யாத்திரை எந்த கோயிலுக்கு போனாலும் யார் அந்த ஆண்டவனும் பார்க்கறது இல்லை. உங்கள் இருதயத்தில் நான் 40 வருஷம் போனேன், 50 வருஷம் போனேன், அந்த புறையிடத்த மக்கள் சொல்றதை கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, இவங்களும் அதே படிக்க ஆரம்பிக்கிறார். உன் இருதயத்தில் தாழ்மை இருந்ததாங்கிறத முக்கியம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஊர் மக்கள் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க, எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக நீவே அனுப்புறார், யோனாவை அனுப்புறார். கேள்விப்பட்ட உடனே அவர்கள் உடன்படிக்கையின் மக்களா இல்லை, இஸ்ரேல் மக்களா, புறையிடத்த மக்கள், அவர்கிட்ட அனுப்புறாரு. அவன் உடனே என்ன பண்ணான், தன்னை தாழ்த்தியது மட்டுமல்ல எல்லோரையும் ஆண்டவர்களால் தாழ்த்த சொல்லி சொல்லுறான். இருக்கிறா 40 நாளைக்கு உபவாசம் ஃபுல்லாகவே உட்கார்ந்து ஆண்டவர்கள் உள்ளத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே திருப்பி வந்த வசனத்தை பார்த்தீங்க, என்ன வசனம்? அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை. இப்ப என்னாச்சு, தீய வழிகளிலிருந்து விலகியதை ஆண்டவர் நீங்க போய் பாவத்தை பண்ணிட்டு வந்தா பத்தாது, தீய வழிகளில் என்ன பண்ணணும், விலகணும். திருப்பி அதே தீய வழியில போனா எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு பாத்தீங்க. தீய வழிகளிலிருந்து விலகியதை ஆண்டவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். இப்ப என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களை தண்டிப்பேன் என்று சொன்னவர், அழித்து விடுவேன் என்று சொன்னவர் இப்ப என்ன பண்ணாரு, என்ன காரணம் ஆண்டவருடைய மன மாற்றத்துக்கு? நம்முடைய வழிகள், நம்முடைய தீய கிரியையில் இல்லாத ஒரு விசுவாசம் என்பது செத்து போன விசுவாசம். இதைத்தான் ஆரம்பத்தில் கிறிஸ்து பிறப்புல ரிலேட் பண்ணி சொன்னது. கிரியில் இல்லாத ஒரு விசுவாசம். எங்க வீட்டு குடியில் தான் பெருசு, நாங்க தான் 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். எங்க இருக்கு தாழ்மை, எங்க இருக்கு? நீ 1 லட்சம் ரூபாய்க்கு 100 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்துட்டான், 100 குடும்பத்துக்கு எடுத்து கொடுத்துட்டான்ல, எங்க தாழ்ச்சி எங்க இருந்து வருது? மன்னன் தன்னை தாழ்த்தம்னா எல்லாரையும் தாழ்ச்சி கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையிலேயே தாழ்த்துக்கிறாரா இல்ல பெருமைக்காக தாழ்த்துக்கிறார்? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு தன் மனதை என்ன பண்ணாரு, மாற்றிக்கொண்டார். அப்ப தேவனுடைய மனதை மாற்றக்கூடியது யார் கையில இருக்குப்பா? நம்முடைய செயல்கள். எந்த கை பொங்க என்ன இருக்கணும்ல? தாழ்ச்சி. இந்த தான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், இப்படி வந்தா எங்க தாழ்ச்சி இருக்கணும் மாட்டேன். என் மனிதனாய் பிறந்தவர்களை இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் பரிசுத்தவான்களே இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கழுவுகிறார், நாம் பரிசுத்தமாகிறோம். மீண்டும் பாவத்தோட ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்புக்கொள்ளும். அந்த தாழ்ச்சி நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? பிரைஸ்லாம். அந்த தேசத்து மக்களுடைய அவ்வளவு பேருடைய பாவங்களையும் ஆண்டவரால் 1,20,000 பேருடைய பாவங்களை ஆண்டவரால் மன்னித்தார். அவர் வேறு வேண்டிய தீங்கை ஆண்டவனாலே எடுத்து இது போல உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு காலம். நாங்கள் ஃபாஸ்டிங் பேர் இருக்கோம், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். இதில் எப்போ இதனால தபசு காலம் உபவாசம் ஜெபத்தில் உட்காருங்களா? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் கிடையாது. இப்படிதான் ஏமாந்து போயிடும். 40 நாள் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் காலையில், அது இல்லை. 40 நாள் ஆண்டவர் முன்னால காலையில் உட்கார முடியல, மத்தியானம் உட்காருங்க, மத்தியானம் ராத்திரி உட்காருங்க. எல்லாருக்கும் வசதி தான். ராத்திரி தூங்கு போடுறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஆண்டவர் 1 மணி நேரம் உட்கார்ந்தா கூட பலனுள்ளதாக இருக்கும். காலையில் சாப்பிடாம நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்தோம்னு சொல்லி பெருமையாக வந்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பெருமைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் என்ன பண்ண எதிர்த்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப எஸ்தர் ராணி எப்படி போறாளுங்க, இவங்க அடிமை பெண். அங்க ராஜா இறங்கி கீழே வந்துட்டான். இங்க அடிமை பெண் என்ன விதத்துல போறா, அரசியாக. ஏன் அப்படி போறாவ? ஏன் தன்னை தாழ்த்தலையா? தன்னை தாழ்த்தலையா தாழ்த்தினால? அங்க ருத் அந்த புத்தகம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஆண்டவர் கர்த்தர் வார்த்தைகளை சுத்தமா என்ன பண்ணாது, வராது. ஒரு வார்த்தை கூட அங்கே இருக்காது. என்ன செய்தாலும் எதற்காக அப்படி சென்றார்?
அவர் போனார், யூத மக்களை மீட்பதற்காக அவர் போனார். ஆனால் அந்த புத்தகம் புத்தகம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்றோ ஆண்டவர் என்றோ கடவுள் என்றோ எந்த ஒரு வார்த்தையுமே அதில் ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவள் ஆனால் உபவாசம் இருக்க சொல்லுறார். யூசுசால் யூதர்களெல்லாம் கூட்டி வரைத்து 3 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் என்ன பண்ணால் இருக்கணும். இருந்தாளவ அவள் இருந்தா இல்லையா? நானும் என் தாதியர் அரண்மனையில் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ராஜாவுக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே ஆண்டவர் வந்து யாருங்க? ராஜா தாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் யாருமே ஆண்டவர் பற்றி அதில் என்ஜாய்மெண்ட் தெரியும். ஏதாவது மாதிரி அரண்மனையில் எப்போ விருந்து தான் நடக்கும், இங்கே உபவாசம் நடக்குங்கிறது தெரியும். இவள் போகிறப்ப அவளிடத்தில் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக தன்னை காண்பிக்க விரும்பவில்லை. ஏன்? தனது உரிமையை நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணாங்க? அவள் போகிறாள். என்ன உரிமை? தன்னுடைய இனம், அதனுடைய மக்கள், அவர்கள் நடத்தப்படும் கொடுமை, இதற்கு ஒரு பெரிய விடிவு காலம் வேண்டும் என்று அவரிடத்தில் போய் நிற்கிறார். அல்லவா? ராஜத்துரியை எடுத்து எனக்கும் ஒரு பவர் இருக்கு அந்த தேசத்தில், எனக்கும் ஒரு அதிகாரம் இந்த தேசத்தில் இருக்கு. போன உடனே அவன் என்ன சொல்லிடுறான்? அவருக்கு கேட்ட லெவலுக்கு தான் உள்ளே போக முடியும். அதுக்குள்ள மன்னன் யார் வந்திருக்கான்னு கேட்டா, ராணி வந்திருக்காங்க போக சொல்லுன்னு சொல்லிட்டா அவளுக்கு தண்டனை கிடைக்கும் தெரியும். ஏன் உத்தரவு இல்லாமல் உள்ளே வந்துட்டு. ஆனால் அவன் என்ன சொல்லலாம்? பொற்கோலை நீட்டி முத்தம் செய்ய சொல்லிட்டு உனக்கு என்ன வேண்டும்னு என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே என்ன பண்றான்? ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் என்ன பண்ணுவான்? என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே என்ன ஆயிடுச்சு? பதில் கிடைச்சு. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? 2 பேரும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள். ஒரு கூட்டத்தை ஜனம் 40 நாள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து அப்புறமா சாக்கோடை தெரித்து சாம்பலில் உட்கார்ந்த பிறகு அவருடைய கிரியலை பார்த்து ஆண்டவர் மண்ணு ஆண்டவர் தாழ்ச்சியை பார்த்து. இப்போ எத்தனைக்கு தாழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சா? எங்க தாழ்ச்சி இருந்தது? எஸ்தத்துல 3 நாள் உண்ணாமலும் எங்க தாழ்ச்சி இருந்தது? இருதயத்தில் தாழ்ச்சி. இருதயத்தில் தாழ்ச்சி. ஆனா வெளியில என்ன இருந்துச்சு? வெளியில என்ன இருந்தது? ராஜா. ஆனால் அந்த மன்னனுக்கு அவன் வெளியிலே ராஜா, உள்ளே என்ன இருந்துச்சு? 2 பேருக்கு இருதயத்தில் என்ன இருந்தது? அதனால இது ரொம்ப முக்கியமானவர். நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டரா பார்க்க போறீங்க, சாக்கோடை அணிஞ்சிட்டு போக முடியுமா? ஏன்? அவங்களே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு நம்ம உள்ளே விட மாட்டானுங்க மாதிரி. நான் போய் நல்லா ஒரு பெரிய காரில் போய் இறங்கணும்னா சல்யூட் அடிச்சு உள்ளே போங்க சார் சொல்லி அனுப்புவான். நான் போய் கந்தல் துணியை போட்டுட்டு நான் தாழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏமாதி போனால் நடக்காது. அதனால் அந்த சாக்குடை, இன்னைக்கு இந்த காவி உடை இதெல்லாம் கட்டுறவங்களாம் பார்த்தா அட்வைஸ் பண்ணுங்க. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்காரங்க, ஏற்றுக்கிட்டா போகிறாங்க. அவளுக்கு சத்தியம் தெரியாமல் அவர்கள் என்ன பண்ணார்கள் இருக்குது. அந்த நிறைய பேர்ட்ட சொல்லுது. நமக்கு திருச்சபையிலே ஞானசாஸ்திர வெள்ளை, துதுநன்மைக்கு வெள்ளை, உறுதி பூசலுக்கு வெள்ளை, எல்லாம் வெள்ளையை போடுறோம். செத்து போட மேலே வெள்ளை துணியை போடுறோம். ஆனால் எதற்கு நீங்கள் உபவாசம் இருக்கிறது மட்டும் இந்த காவியை கட்டுறீங்க? மாதாவுக்காக இருந்தால் மாதாவுடைய கலர் ப்ளூ. நீங்கள் மாதா பக்தர் இருந்தால் அதை தான் கட்டணும். நீங்கள் இதை கட்டுறது என்ன அர்த்தம்னா உங்களை யாரோ புறையினத்து மக்கள் தூண்டி விட்டு இதை இங்கே கட்டி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட சொல்கிறது உண்டு. எங்கள் ஊருக்கு திருவண்ணாமலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க வந்து நிறைய பேர்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதாவுக்காக பாத யாத்திரை போகிறோன்னு மேமாத்த சொல்லிங்க, ஏன் காவியை கட்டிருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? மாதா கலர் குழுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதை கட்ட மாட்டேங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் தலையிடல அதில். நம்ம இதெல்லாம் பாத யாத்திரை போவதிலே நமக்கு வந்து ஆர்வம் கிடையாது. அதை நம்ம ஊக்குவிப்பதும் கிடையாது. இப்ப 2 பேருடைய விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டது. இவங்க உட்கார்ந்த பிறகு கிரியைகளை பார்த்த பிறகு நடந்தது. அங்கே அவள் உபவாசித்துட்டு அப்படியே போனா மூஞ்சி எப்படி இருக்கும்? ரொம்ப அகலமா இருக்கும். அதோட அடிமை பண்ண ட்ரெஸ்ஸோட போட்டு போனா எப்படி இருக்கும்? சுத்தமா அவளே தெரியாது. இப்ப ராணியோட அந்தஸ்தில் போய் நிற்கிறாளுங்க. அங்க போய் காவல்காரன் கூட உள்ள விட்டுருக்க மாட்டான். ராஜா பாக்குறது இப்படிலாம் வராத போன்னு சொல்லுவா, திருப்பி அனுப்பிச்சிருப்பான். அவள் அந்த அந்தத்தோடு போகும் பொழுது ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் உனக்கு கொடுப்பேன் என்று விண்ணப்பம் இங்கே கேட்கப்படுது. இன்னைக்கு இது பழைய ஏற்பாட்டு நடந்த நிகழ்ச்சி. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறோம் மேடமா? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தார்? விண்ணில் இருக்கிற அப்பா எப்படி கூப்பிடுறாரு? அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பா மகனுக்குள்ள ஒரு உறவுகளோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஊதாரி மைந்தன் அவன் தகப்பனாரை நோக்கி, தகப்பனே என்னுடைய ஆஸ்தி என்ன பண்ணுங்க பிரிச்சு கொடுங்க. தகப்பன் என்ன பண்ணிருப்பான்? நார்மலா பிரிச்சு கொடுக்க மாட்டான். ஆனா அந்த தகப்பன் என்ன பண்ணான்? ஏன் பிரிச்சு கொடுத்தான்? என்னன்னு கேட்டாவ? என்னன்னு கூப்பிட்டாவ? தகப்பனே அப்பான்னு கூப்பிட்டான். உண்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை,
உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்த ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்த ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்த ஆசை, உம்மை அப்பான்னு. ஊதாரி மனிதன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு திரும்பி வரான். வந்து என்ன பண்றான்? தகப்பனே. என்ன சொல்றான்? தகப்பனே. ஸோ இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு இருக்கும் பொழுதுதான் எப்படி புறையெடுத்த மக்களாக இருந்த அந்த நினிவேர்களுக்கும் மக்களுக்கு நடந்தது வேற. எஸ்தர் ராஜாத்தியாக நான் ராணியன் அந்தத்தோடு வாழ்ந்த அவளுக்குரிய விண்ணப்பம் கேட்கப்பட்டது வேற. இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுது. என்ன உரிமையோடு போனீங்க? அப்பா இந்த உரிமையோடு போகும். தாவீது பெரிய பாவம் செய்தான். என்ன பாவம் செய்தான்? யார் இந்த பெத்சபாள்? உரியா யாரு? அவருடைய மெய்காப்பாளர் 30வது நம்பர். 30 மெய்காப்பாளர் தான் 30 நம்பர். பெத்சபா யாருடைய மகள்? அகித்தோப்பேலுடைய பேத்தி. அகித்தோப்பேல் யாரு? ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு நெருங்கிய நண்பன், ஆலோசனைக்காரன். அகித்தோப்பேலுடைய மகன் பேர் என்ன? எலியாப். எலியாபுடைய மகள் தான் யாரு? பெத்சபா. இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்திருந்தார் சிங்காசனம். நாத்தான் வந்து சொல்லி உரைத்த உடனே நான் தான் இந்த பாவின் அரியணை விட்டு கீழே இறங்கி தன்னை தாழ்த்தி சங்கீதம் 51 முழுசா வச்சு அதில் ஃபுல்லாக தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்டு என்ன மன்னிப்பு கேட்கிறார். சவுல் பாவம் செய்தார், சாலமோன் பாவத்தை என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணல, தங்களை தாழ்த்தவில்லை. ஆனால் தாவீது என்ன பண்ணா? அப்ப நீங்களும் நானும் ஏமாத்தணும். பாவம் செய்த உடனே மையம் பண்ணா தாழ்த்து. பூதாரி மனிதன் வருவ தன்னை தாழ்த்துகிறான். இனிமேல் உங்கள் ஊழியக்காரன் உனக்கு மகன் அல்ல, ஊழியக்காராக என்ன பண்ணுங்க, தன்னை தாழ்த்துங்கள் என்று ஏற்று விண்ணப்பத்தை. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? நான் ஜெபம் பண்ண நடந்துடும், நான் தீர்க்க சொல்ல நடந்துடும், எனக்கு வெளிப்பாடு கிடைத்தா அது நடந்தணும், இப்படி பேசி கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஆண்டு முன்னாடி தாழ்த்தி ஆண்டவரே இந்த குடும்பம் ஜெபம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுங்க, இவருக்கு தீர்க்கத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு வியாதியை நோக்கி என்று என்னை நான் தாழ்த்தி ஆண்டு முன்னாலே வைத்திருக்கிறேன். இது மாதிரி யாருக்கு ஜெபம் பண்ண போனாலும் இங்கே எந்த சபைகளில் அங்கத்திலாக வின்சென்ட் பால் சபையோ அல்லது பங்கு பெறவையோ அல்லது அன்பியத்திலோ எதில் பொறுப்பாளர் இருந்தாரையும் காலரை தூக்கி விட்டுட்டு போகிறதுக்காக அந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படலை. இன்னைக்கு பல பங்குகளில் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒரு பங்கு தந்தையின் ஒரு ஏஜென்ட் மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து சொல்றது, அப்படியே இவங்க செயல்படுத்த பார்க்குறாங்களே. மக்களின் தேவைகள் என்ன, இந்த அன்பியத்தில் உள்ள மற்ற மக்கள் என்ன செய்ய விரும்பாத கவலைப்படுறதே கிடையாது. அதெல்லாம் பங்கின் ஒரு பார்ட் ஆஃப் அங்கமாக மாற்றி அவர்கள் சொல்வதை நிறைவேற்றுவதாக இருக்கிறார்கள். என்ன பர்பஸுக்காக அன்பியம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த பர்பஸே இல்லாமல் இன்னைக்கு போய்விட்டு எல்லாமே ஒரு பொறுப்பு, ஒரு மேன்மை, ஒரு பதவி என்ற லெவலில் சென்று விட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பல மண்டாட்டுகளை பார்த்தோம். ஒன்று நினிவே நகர மக்கள், இன்னொன்று எஸ்தரின் மண்டாட்டு, தாவீதின் மண்டாட்டை பார்த்தோம். இப்ப என்னுடைய மண்டாட்டு ஊதாரி மைந்தரின் மண்டாட்டை பார்த்தோம். என்னுடைய மண்டாட்டு இந்த 4 மண்டாட்டிலே யாரை போல என் மண்டாட்டு நிறைய பேர் இருக்காங்க. யாருடைய மண்டாட்டு போல இருக்கு? யாரு உடன்படிக்கைக்குள் வராத இஸ்ரேல் மக்கள் அல்லாத அந்நிய ஜாதியாக இருந்த நினிவே நகர மக்களை போல இருக்கிறதா? எஸ்தர் ராணியை போல எனக்கு தேவனிடத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்று ராஜாவிடத்தில் சென்று தன் இனத்தாருக்காக உயிரே கொடுப்பானாலும் பரவாயில்ல சொல்லி போன எஸ்தரை போல என் மன்றாட்டு இருக்கிறதா? அல்லது தாவீதை போல ஆண்டவர் உணர்த்திய உடனே அறிவியலுக்கு தன்னை தாழ்த்தி 51 சங்கீதம் முழுமையாக படிச்சு பாருங்க, என்னென்னலாம் சொல்லி அவர் ஜெபம் பண்ணான்னு பாருங்க. அதுபோல என்னுடைய ஜெபம் இருக்கிறதா? ஆனால் ஆண்டவரை மன்னித்தார். அடுத்ததாக நான் பார்த்தோம், ஊதாரி மைந்தன் போறப்பையும் தகப்பனேன்னு சொல்லிட்டு போறான், வர்றப்ப என்ன சொன்னா தன்னை தாழ்த்துக்கிறான். தகப்பனே நான் உன் மகன் தார, என்னை ஏற்றுக்கூடாது கேட்கல, மகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன்னை வேலைக்காரனாக என்ன பண்ணுங்க சொன்னப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாரு? முதல் தரமான ஆடை கொண்டாந்து கொடுத்துங்க. யார்கிட்ட சொன்னாரு? வேலைக்காரங்க. மகன்கிட்ட என்ன சொன்னாரு? மகன்கிட்ட என்ன சொன்னாரு? அது முதல்ல முடிஞ்சிச்சு. மகன்கிட்ட அப்புறம் தான் இவன் சொல்றான், அதெல்லாம் கட்டி எடுத்து முத்தப்பட்டதான் இவன் சொல்றான். சொன்ன என்ன பண்ணாரு அவரு? யார்கிட்ட சொன்னாரு? அவரு மூத்த மாட்ட சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. ஏன்? அவர் கேட்கவே இல்லை. ஏன்? எதை பார்த்துட்டாரு? அவரு இருதயத்தை பார்த்துட்டார்.
தேவன் இருதயத்தை பார்க்கிறது. நீங்க பேசுற வார்த்தைகள் இல்லை, இங்க ஜெபிக்கிற அலப்பறையான வார்த்தைகளினால் ஆண்டவர் மயங்கிட மாட்டார். உள்ளத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உருவ பார்க்கிற தேவன். உங்கள் உள்ளத்தில் தாழ்மை இருக்கா இல்லையா என்பதை என்ன பண்ணுறாரு? இங்க பெரிய பிரசங்கியார இருந்து ஆலயத்தில் பெரிய 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம், 10,000 பேருக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்தலாம். நீங்க பெரிய கேஷியோ போட்டு டும் டும் அதை அடிச்சு இதை அடிச்சு நல்லா ஒர்ஷிப் பண்ணலாம். ஆனால் உங்க மனது ஆண்டவரால் தாழ்த்தப்படவில்லை என்றால் எல்லாரும் மனதை தாழ்த்தினார்கள். ரூத், எஸ்தர், யாரு முதல்ல பார்த்து? யோனா, நினிவே நகர மக்கள், அப்புறம் பார்த்தோம் தாவீது, அப்புறம் யூதாரி, எல்லாம் தாழ்த்துகிறார். இன்னைக்கு என்ன இடத்துல தாழ்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு உரிமையும் இருக்கிறது. எஸ்தர் ராணி செய்தது போல உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்கிறது. அந்த ஊதாரி மனிதனை செய்தது போல ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்துவர்களாக இருப்போம். அந்த உரிமையை பயன்படுத்துறப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு சின்ன சிந்தனையை கொடுத்திருக்கிறார். ஜெபங்கள் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா என்பதை பற்றி இன்னைக்கு நான் பார்த்தோம். ஜெபங்கள் யாருடைய ஜெபமா இருக்கு? யோனாவுடைய ஜெபமரியா, சாரி யோனா இல்ல, நினிவே நகர மக்களுடைய ஜெபமரியா, எஸ்தருடைய ஜெபமரியா, தாவீதுடைய ஜெபமரியா, அல்லது ஊதாரி மனித ஜெபமரியா? எந்த ஜெபங்கள் இருந்தாலும் நம்மை தாழ்த்தாதவர்கள். ஒரு நாள் போய் தாழ்த்திட்டு அடுத்த நாள் நான் 1 மணி நேரம் பாஸ்டிங் இருந்தேன் தெரியுமா, மனந்தாள் படிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, என்ன ஜெபம்? எதுக்காக ஜெபம் பண்ணீங்க நீங்க? பெருமைக்கா. இதுதான் இன்றைக்கு பல சபைகளில் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் நடக்கிற காரியங்கள் இதுதான். பிரைஸ் தி லார்ட். மனதில் வைத்து ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லோரையும் இந்த காரியத்தை உணர வைத்திருக்கிறார். உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து நம்மை ஆண்டவர் முன்னால் தாழ்த்துவோம். ஆண்டவர் முன்னால வெளியே நீங்க தாழ்த்தணும் தேவை கிடையாது. ஆண்டவர் முன்னால் நம்ம தாழ்த்துவலாக இருக்கிற உணர்வோடு செஞ்சோடு சகோதரி சாந்தியோடு சேர்ந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கோ நீர் கிருபை கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை தாழ்த்தி தேவன் பார்க்கிற ஒரு இடமாக, பலிபீடமாக எங்களை வைக்க இந்த நேரத்தில் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாம் வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் பார்க்கிறவர், எங்களுக்குள் இருப்பதை எல்லாம் பார்க்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாழ்ந்த இதயமும் ராஜாவினுடைய ஜெய கம்பீரமும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்னாரோட பிள்ளைகள் என்று ஆண்டவரே எங்களுடைய நடை உடை பாவனை உணர்த்தினாலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயம் தாழ்ந்த சிந்தனை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது அப்ப அந்த தாழ்ந்த சிந்தனையை நீ விரும்புகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நினிவே மக்களை போல அப்பா, மக்கள் ஆண்டவரே உபவாசம் இருந்து மனம் திரும்பிய போது அது ராஜாவையும் அதிர செய்தது ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் ராஜாக்களை அசைக்கத்தக்கதாக, ராஜாக்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களையும் எங்களுடைய தாழ்ந்த சிந்தனைகளையும் பார்த்து ஆண்டவரே அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு நேராக திருப்பும்படி ஆண்டவரே அப்ப அந்த கிருமியை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவரே உதவிக்காக யாரிடத்திலும் போகாமல் எல்லாம் வல்ல தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரே அந்தரங்கமாக அவளை தாழ்த்தி அந்தரங்கமாக ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் பேசி வெளியரங்கமாக தனக்குரிய அதிகாரத்தோடு நின்ற போது அவருடைய காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நிறைவேற அந்தரங்க ஜெபங்கள், அந்தரங்க உபவாசங்கள், தனிப்பட்ட விதத்தில் தங்களை தாழ்த்துகிறது, இதெல்லாம் தேவை என்று நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அளந்து பார்க்க வேண்டும் அப்பா. அப்பா, இது மூடத்தனத்துக்கு எதிராக இருக்கிறதா? இதனால் பிரயோஜனம் இருக்கிறதா? இதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? இதனால் மற்றவர்களுக்கு என்ன அதிர்வலைகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்று உணர்ந்து எங்கள் ஒவ்வொரு கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் வல்லவர், எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக இருக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் இதயங்களை ஆண்டவரே பண்படுத்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, தெரியாமல் செய்த பாவங்கள் அப்பா, தெரிந்தே ஆண்டவரே எங்களை தாழ்த்தாமல் இருந்த நேரங்கள், எங்கள் உரிமைகளை எல்லாம் நாங்கள் மறந்த நேரங்களை எல்லாம் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ஆசிர்வதிங்க. உங்களுடைய வல்லமையான கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிக்கட்டும் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவர், நாங்கள் பேசினால் காது கொடுத்து கேட்கிறவர் அப்பா. கண்களை கொடுத்தவர் பார்க்கிறீர், காதுகளை கொடுத்தவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்முடைய நாமம் உயரட்டும் தகப்பனே. நீர் அதிகமாக பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும்னு
சோதர வழியாக ஆண்டவர்கள் கூட பேசியிருக்காங்க. நம்மை நாமே தாழ்த்தும் போது, ஏன்னா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுது நமக்கு தெரியாது. நம்மை உருவாக்கி மகிழ்கின்ற தெய்வத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்மை நாமே தாழ்த்தி, அப்பா இந்த 4 பேரை காட்டிருக்காங்க, அப்பா இந்த 4 பேரில் நாங்கள் எங்கே இருக்கிறோம், இல்லை நாங்கள் இதெல்லாம் உணராமல் இருக்கிறோமான்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டில் இதில் அப்பா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேலையில் நாங்கள் எங்கே இருக்கிறோன்றதை காட்டுங்க. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதிங்க, கற்று உணர்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா கொடுக்குறப்பா, நீங்கள் தொடுங்கப்பா, எங்கள் சிந்தையை தொடுங்கப்பா, எங்கள் செயல்களை தொடுங்கப்பா. நாங்கள் போகின்ற பாதைகளை யாவற்றிலும் தேவக்கரம் வலுவாய் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆட்கொள்ளும் இந்த நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அவங்களுக்கு கூட வாக்குத்தத்தம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்கு உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தன் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஏன்னா இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பிறாலே எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.